அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம். அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்க கூடாதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பிய கேள்விதான் இது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் சீமான் ஆஜரானார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநிலங்கள் கொடுக்கும் வரி வருவாயின் பெருக்கம்தான் மத்திய அரசின் நிதி என்றும், கல்வி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை என்றும் தெரிவித்தார். நீங்க இந்த நாட்டில் வாழ முடியும், இந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. தொடர்ந்து பேசிய நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்தி தேவை என்றால் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளும் நிலை இருக்கும் போது அதை கட்டாயமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். நீதிபதிகள் நியமனம் முறையாக நடப்பதில்லை என குற்றம் சாட்டிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பிரதமருக்கு எதிராக முகநூலில் கருத்து தெரிவித்ததால் நீதிபதி பதவி மறுக்கப்படும் நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நீதிபதிகள் நியமனம் குறித்து சென்னையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரி பரந்தாமன் ஆகியோர் கூட்டாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டப்படி நியமிக்கப்படுவதில்லை என சந்துரு குற்றம் சாட்டினார். குறிப்பாக சமூக நீதி பின்பற்றப்படுவதில்லை என கூறிய அவர், 79% பணியிடங்கள் உயர் வகுப்பினருக்கு வழங்கப்படுவதாக கூறினார். ஒரு சிறிய குழுவுக்கே அதிமுக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்து பல்தரப்பினரும் பங்கு பெறக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பின்பற்ற வேண்டும். பலதரப்பட்டவரும் இந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்றால் இதுவரை பதவி வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பதவியில் இருந்த சமூகத்தை எல்லாம் தவிர்த்து புதிதாக திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்கிறார்கள் பெண்கள் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தகுதி வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் போடுவதில்லை. தொடர்ந்து பேசிய அவர், கொலிஜியம் பரிந்துரை செய்தாலும் மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீதிபதி பொறுப்புக்கு வர முடியாது என்று விமர்சித்தார். இதற்கு வழக்கறிஞர்கள் ஜான் சத்யன் மற்றும் நீலகண்டனே சாட்சி என்றும் சந்துரு சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டுடைய பொது கருத்தை, அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏற்படுத்த கொலிஜியம் நடைமுறையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலை ஒன்றிய அரசு செய்து வருகிறார்கள். தாங்கள் விரும்பக்கூடிய பெயர்களை ஏற்றுக்கொள்வதும் விரும்பாதவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள்? எந்த காரணமும் கிடையாது. நடைமுறையில் கிரிமினல் வழக்கை நடத்தி திறமை பெற்ற ஜான் சத்யன் என்ற வழக்கறி பெயரை செகர்ந்தளித்தார். ஆனாலும் ஜான் சத்யம் கடந்த 2 வருடங்களாக நியமனம் செய்யப்படவில்லை. காரணம் என்னவென்றால் ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார்கள். ஆட்சேபனம் அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். எந்த கருத்து என்றால், நீங்கள் அதிர்ச்சியம் அடைவீர்கள், முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. கேரளாவில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் 74 விழுக்காடு பெண்கள் இருந்த நிலையில் அவர்களில் ஒருவரால் கூட உச்ச நீதிமன்றத்திற்கு வர முடியவில்லை என சந்துரு குறிப்பிட்டார். பின்னர் பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன், RSS சிந்தனை உள்ளவர்கள்தான் நீதிபதியாக வர முடியும் என்ற நிலை இருப்பதாக வேதனை தெரிவித்தார். RSS ஐடியாலஜியை சேர்ந்தவங்க தெளிவாக சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப CBI கையில் எடுத்துக்கிட்டாங்க, ED, PMLA கையில் எடுத்துக்கிட்டாங்க, UPA கையில் எடுத்துக்கிட்டாங்க, NIA கையில் எடுத்துக்கிட்டாங்க. மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் கூட அந்த நியமனங்கள் கூட தீர்மானம் பண்ணுவதாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறது. ஜான் சத்யன்ல வெறும் சத்யனா தான் நியமனம் ஆயிருப்பார். ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் கொண்டவர்கள் மட்டுமே நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். கொலிஜியம் பெயரை பயன்படுத்தி மத்திய அரசுதான் நீதிபதிகளை நியமிப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்று நீதித்துறையும் மத்திய அரசு கையில் இருப்பதாக விமர்சித்த சந்துரு மற்றும் பரந்தாமன், நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றி பன்முகத்தன்மை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர்.